நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எந்த மாதிரி நாட்களில் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு 100% சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி வரோம். அதாவது எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கும்போது மட்டும்தான் மார்க்கெட் ஒரே டைரெக்ஷனில் போகும். அதாவது மொத்தம் 15 டைம் ஃப்ரேம் இருக்குது. அந்த 15 டைம் ஃப்ரேம்லேயும் எல்லாமே க்ரீனாக இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டு அதே டைரெக்ஷனில் போகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி போகிறது அப்படிங்கிறது எல்லா நாளும் நடக்காது. அப்படி நடக்கக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த இடத்துல பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டே சார்ட் வைக்கிறேன். இந்த நாளில் மார்க்கெட் ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஓகே, அடுத்து 4 ஹவர். இப்போ இந்த இடத்துல இதனுடைய மூமெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு லைன் 23,525 இது 4 ஹவர். அடுத்து 2 ஹவர். இந்த 2 ஹவரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி 450 அந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் இது இருக்குது. ஓகே, அடுத்து 1 ஹவர். இந்த இடம் தான் ரொம்ப 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 முக்கியமான இடம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 2 ஹவர்லேயும் 1 ஹவர்லேயும் ஒரே கலர் இருக்கக்கூடிய இடம் தான் இங்கே ரொம்ப முக்கியம். இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா இது 1 ஹவர், 2 ஹவர், 11:15. ஓகேங்களா? 1 ஹவர்லேயும் 11:15. ஸோ இந்த டைமுக்கு பிறகு தான் 11:15க்கு பிறகு தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. சரி, அடுத்து இதை என்ட்ரி எடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தடுத்து இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். இங்கேயும் கேண்டில் கலர் கிரீன், அதே 11:15. இங்கே 11:15. ஆனால் அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்குறான். இந்த மூமெண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது என்ன பார்க்கணுன்னா, பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா 2வது கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா 2வது கேண்டில் அப்படிம்பாங்க. அப்போ ஏற்கனவே ஃபஸ்ட்டு மார்க்கெட் அந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நம்மளுக்கு இங்கே சொல்லுது. இதுலேயும் 2வது கேண்டில் வருது, 11:15க்கு கிரீன். இப்போது இதுக்கு பிறகு தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா 5 மினிட்ஸில் சில விஷயங்கள் நடக்கிறது நல்லது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆர்டர் எடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த 11:10க்கு இருக்குது. நான் அதை 11:15க்கு இன்னொரு லைன் வரைகிறேன். இதில் கூட நீங்கள் 2வது கேண்டில் அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி, அப் ட்ரெண்டு சிக்னல் கொடுத்து வரனாலும் சரி, அது ஓகே. இதில் நம்ம 3 இண்டிகேட்டர் 3 4 5 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த இண்டிகேட்டரும் கொஞ்சம் கவனிங்க. MACD கிராஸ் ஓவர் ஆகி மேலே போகுது. MACD ஹிஸ்டோகிராம் பார் கீழேருந்து மேலே போகுது. ஸ்டோச்சஸ்டிக் RSI கீழேருந்து மேலே போகுது. ஆசம் ஆசிலேட்டர் க்ரீனாக இருக்குது. கேண்டில் கலர் எல்லாத்துலேயும் க்ரீனாக இருக்குது. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அடுத்து 3 மினிட்ஸ். பதினொன்று 15க்கு அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக MACD கிராஸ் ஓவர் ஆகி மேலே போகிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸ்டோச்சஸ்டிக் RSI அப் டைரெக்ஷனில் இருக்குது.
11:15க்கு கிட்டத்தட்ட 3வது கேண்டில் வந்திருக்கு. இந்த இடத்துல 1 மினிட் பார்க்கணுமா வேண்டாமா அப்படின்னா, இந்த 1 மினிட் பார்க்குறதுலேயும் ஒரு நன்மை இருக்குது. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த 11:15க்கு பாருங்களேன், எம்ஏசிடி கிராஸ் ஓவர் நல்லா மேலே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பேஸ்லைனுக்கு மேலேயே போயிடுது. அதுமாரி ஆசம் ஆசிலேட்டர் லாங் டைம் க்ரீனாக இருந்து பேஸ்லைனுக்கு மேலே போகுது. இப்போது இதில் நம்ம கேண்டிலை ஹெய்னாசிக்கு மாற்றுறோம். இந்த இடத்துல என்னென்ன இண்டிகேட்டர்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பர் ட்ரெண்டு 2 கொடுத்துருக்குறோம். அதனோட டீட்டெயில் இங்கே இருக்குது. ஸ்டாண்டர்ட் பிவட் பாயிண்ட்டு, பிபோனாக்கி பிவட் பாயிண்ட்டு, சென்ட்ரல் பிவட் பாயிண்ட்டு, இஎம்ஏ 20, இஎம்ஏ 9, சூப்பர் ட்ரெண்டு 10.3, சூப்பர் ட்ரெண்டு 7.2, எம்ஏசிடி, ஸ்டொஜஸ்டிக் ஆர்எஸ்ஐ, ஆசம் ஆசிலேட்டர், இத்தனையும் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த கிளியரன்ஸ் கரெக்டாக கிடைக்குது. இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 11:15க்கு பிறகு மார்க்கெட்டு மேலே போய் அப் ட்ரெண்ட்லேருந்து எப்போ டவுன் ட்ரெண்ட் கொடுக்குதோ அந்த இடத்துல வெளியே வரலாம். இதுதான் அந்த இடம், டவுன் ட்ரெண்ட் கொடுக்குற இடம். அடுத்து இன்னொரு இடம் இருக்குது, எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ஆகி கீழே இறங்குற இடம். இதில் இன்னொரு சீக்ரெட் என்ன பார்த்தீங்கன்னா, எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார் பேஸ்லைனுக்கு மேலே இருந்து பேஸ்லைனுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நாம் கீழே இறங்குற வரைக்கும் உள்ளே இருக்கலாம். சரி, இப்போது இதை 23,400 காலில் போய் செக் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி முதல்ல 2 ஹவர் வந்துடுறேன். பதினொன்று மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. $221 $411, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்டு. அப்படியே அடுத்து 1 ஹவர். இதே பார்த்தீங்கன்னா இங்கே 11.15. ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பெரும்பாலும் இண்டிகேட்டர் எதுவும் பார்க்க வேண்டாம், கேண்டில்ஸ்டிக் மட்டும் பாருங்கள். இதில் கூட எம்ஏசிடி கிறிஸ்டோகிராம் பார் பேஸ்லைனுக்கு மேலே வந்துடுது, ஸ்டோஜிஸ்டிக் ஆர்எஸ்ஐ அப் டைரக்ஷனுக்கு போயிடுது 15 மினிட்ஸ். அதுமாரி கேண்டிலும் 2வது கேண்டில், ஏற்கனவே ஒரு கேண்டில் மைல்டாக க்ரீனாக இருக்குது,
ரெண்டாவது கேண்டில். இங்கேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது கேண்டில். ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 5 மினிட்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஏசிரி கிராஸ் ஓவர் ஆகிருக்கணும். இண்டெக்ஸை விட ஆப்ஷனில் நல்லாவே கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. ஆசம் ஆசிலேட்டர் க்ரீனாக இருக்கணும், நல்லா க்ரீனாக இருக்குது. எம்ஏசிரிக்கு ஹிஸ்டோகிராம் பார் பேஸ்லைனுக்கு மேலே போயிருக்கு. ஸ்டோஜஸ்டிக் RSI அப் டைரெக்ஷனில் இருக்குது. இங்கேயும் எம்ஏசிரி கிராஸ் ஓவர், ஸ்டோஜஸ்டிக் RSI அப் டைரெக்ஷன், ஆசம் ஆசிலேட்டர் க்ரீனு, கேண்டில் கலர் ஆல்ரெடி க்ரீன். கடைசியாக 1 மினிட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 மினிட்டில் ஹெய்னாஷி. ஓகே, இங்கே எந்த இடத்துல எம்ஏசிரி கிராஸ் ஓவர் ஆகுது, ஆசாமும் எம்எஸ்சி ஹிஸ்டோகிராம் பார் பேஸ்லைன் கீழே போகுதோ அந்த இடத்துல நம்ம வெளியே வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கி நம்மளுக்கான பதிவு. இதே மாதிரி இதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு பதிவு இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 ஹவர் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நினச்சி 1 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் வரைக்கும் பார்க்கும்போது அது கீழே திரும்பி இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ இந்த இடத்துல 2 ஹவர் வரைக்கும் மார்க்கெட்டு ஒன் டைரெக்ஷனில் இருக்கும்போது மட்டும்தான் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் சொல்லியிருக்கக்கூடிய ரூல்ஸை ஒரு 10, 20 தடவை 30 தடவை பாருங்கள். எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதற்கு பிறகு இந்த மாதிரி அமைப்பு வரும்போது சிங்கிள் லாட்டெலாம் வாங்காதீங்க. என்றைக்கு வந்தாலும் சரி, இது கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் அமௌண்ட்டு, மேக்ஸிமம் லாட் எத்தனை லாட் வாங்க முடியுமோ அத்தனை லாட் வாங்குங்க. அதாவது 100% இதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தின பிறகு 2 ஹவர், 1 ஹவர், 30 மினிட்ஸ், 50 மினிட்ஸ் எல்லாமே க்ரீனாக இருக்கும்போது 1 மினிட்டில் எம்ஏசிடி கிராஸ் ஓவர் டு கிராஸ் ஓவர் அல்லது சூப்பர் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் டு அப் ட்ரெண்ட் டு டவுன் ட்ரெண்டு, இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா, இப்போ இதில் சராசரியாக 220, 410, 11 கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். 200 பாயிண்ட் கிடைக்கிது அப்படின்னா யோசித்து பாருங்கள். ஒரு 1000 குவான்டிட்டி பை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நாளில் 2 லட்ச ரூபா. சரி, 1000 குவான்டிட்டி பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 2 லட்ச ரூபா. 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இதில் 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடைக்கிது. இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கும்போது மட்டுமே நீங்கள் ட்ரேட் பண்ண பாருங்கள். மற்ற நேரங்களில், மற்ற நாட்களில் ட்ரேட் பண்ணாதீங்க. சரி, இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வருது அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, இப்போது இன்றைக்கி இது நிஃப்டி 50 மட்டும் நம்ம பார்த்துருக்குறோம். தொடர்ந்து இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நிஃப்டி பேங்கில் பார்ப்போம். அதை நான் ஒரு தனி வீடியோவை தரேன். தேங்க்யூ வெரி மச். பாய்.